இன்றைய தவக்கால திருப்பயணம் நிகழ்ச்சியை புதுவை கடலூர் உயர் மறை மாவட்டத்தின் தலைமை பேராலயமான புனித ஜென்மராக்கினி அன்னை பேராலயத்திலிருந்து தொடங்குகிறோம். பெண் விடுதலையை பற்றி பேசவோ ஏன் சிந்திக்கவோ தயங்கிய ஒரு காலகட்டம். கிபி 1771 ஆண்டிலேயே குழந்தைகள் பெண்கள் மீது அக்கறை கொண்டு பெண்களுக்கான கல்விக்கூடம், விதவை பெண்களுக்கான தொழிற்கூடம், ஆதரவற்றோருக்கான இல்லம் என இறைவனின் அருள் கரத்தை இந்த உலகத்தில் வெளிப்படுத்திய இறை ஊழியர் மைக்கேல் அன்சல்தோவை பற்றித்தான் இன்றைய தவக்கால திருப்பயணத்தில் நாம் பார்க்கவிருக்கிறோம். இத்தாலி நாடு சிசிலி தீவிலுள்ள மெசினா நகரில் 1739 ஆண்டு செப்டம்பர் திங்கள் 29 நாள் பிறந்தார் மைக்கேல் அன்சால்தோ. இவரின் பெற்றோர் கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை தங்கள் வாழ்விலும் கடைபிடித்தவர்கள். தம் மகனை இயேசு சபை பள்ளியில் சேர்த்தனர். தான் பிறந்த ஊரிலேயே கல்வி பயின்றார். மைக்கேல் அன்சால்தோவும் அவருடைய சகோதரர் ஜோசப் அன்சால்தோவும் இயேசு சபையில் சேர விரும்பினர். அப்பொழுது அன்சால்தோவின் வயது 15. 1754 ஜனவரி 15 சகோதரர்கள் இருவரும் நவத்துறவு பயிற்சியில் நுழைந்தனர். அங்கு அனைத்து கலைகளையும் கற்றுத் தேர்ந்தனர். மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்தனர். ஆனால் எதிர்பாராத விதமாக அன்சால்தோவின் சகோதரர் ஜோசப் அன்சால்தோ இறைவனடி சேர்ந்தார். இது மைக்கேல் அன்சால்தோவிற்கு மாபெரும் இழப்பாக இருந்தது. எனினும் தன்னுடைய இறை நம்பிக்கையை தளரவிடவில்லை. 1754 பலேர்மோவில் உள்ள குருமடத்தில் சேர்ந்து இயற்பியல், மருத்துவம் மற்றும் இறையியலை படித்தார். 5 ஆண்டுகள் இலக்கிய மொழி பயிற்றுவிக்கும் ஆசிரியராக இயேசு சபை கல்லூரி ஒன்றில் பணியாற்றினார். இயேசு சபையில் இணைந்து மறைப்பணி செய்ய கடல் கடந்து சென்ற மறைப்பணியாளர்களை குறித்து ஆர்வமுடன் கேட்டறிந்தார். தானும் அவர்களைப் போல மறைப்பணியாற்ற விரும்பினார். இயேசு சபை தலைவரின் அனுமதி பெற்று பிரெஞ்சு கப்பல் ஒன்றின் மூலமாக இந்தியாவிற்கு பயணமானார். ஏறக்குறைய 5 மாத கால பயணத்திற்கு பின் 1771 பாண்டிச்சேரி அரிக்கமேடு கடற்கரையில் வந்து இறங்கினார். எங்கள் சபையின் நிறுவனர் இறை ஊழியர் மைக்கேல் அன்சல்தோ, அவரோடு கூட 5 பிரெஞ்சு இயேசு சபையினரும் வந்தனர். இவர்கள் 5வரும் பாண்டியில் உள்ள அரிக்கமேடு கடற்கரையை வந்து அடையும் பொழுது அவர்களை பாண்டிச்சேரியில் இருந்த இயேசு சபையினுடைய இல்லத் தலைவர் மூசாக் வரவேற்றார்கள். அன்சால்தோவின் முன்னோடியான தந்தை கஸ்தான் லவுரண்ட் கேர்து அடிகளாரின் கடற்பயணம் புயலினால் கடலில் அலைக்கழிக்கப்பட மரக்கலம் பத்திரமாக கரை சேர்ந்தால் அவ்விடத்தில் ஒரு கார்மேல் மடம் ஒன்று துவங்குவதாக நேர்ச்சை செய்தார். இதன்படி உருவானதே புதுவையில் உள்ள கார்மேல் மடம். கேர்து அடிகளாருக்கு பின் ரோம் நகரின் கார்மேல் மடத்தின் ஆண்கள் துறவர சபையின் தலைவரான அருட்தந்தை ஆண்ட்ரியாஸ் புதுச்சேரியில் உள்ள கார்மேல் பெண்கள் மடத்திற்கு அவருடைய பிரதிநிதியாகவும் மேற்பார்வையாளராகவும் அருட்தந்தை மைக்கேல் அன்சால்தோவை நியமித்தார்கள். தந்தையவர்கள் கார்மேல் மடத்தின் இயக்குநராக பணியாற்றினார். எங்கள் சபையினுடைய நிறுவனர் இறை ஊழியர் 1771 - 1775 வரை
பாண்டிச்சேரியினுடைய சமூக சூழலை மிக ஆழமாக உற்று நோக்கினார். சமூகத்தினுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் உன்னிப்பாக கவனித்தார். அப்பொழுது பாண்டிச்சேரியிலே ஃப்ரெண்ட்ஷிப் புரட்சி இருந்தது. ஃப்ரெண்ட்ஷிப் புரட்சியின் காரணமாக பெண்கள் தங்களுடைய கணவர்களை இழந்தார்கள். பெண்களில் பலர் இளம் விதவைகளாக ஆக்கப்பட்டார்கள். பல்வேறு குழந்தைகள் தாயையும் தந்தையையும் இழந்து அபலைகளாக, அனாதைகளாக சாலையோரங்களில் நின்றிருந்தார்கள். அதே வேளையில் பாண்டிச்சேரியிலே பல்வேறு இடங்களிலே இருந்த சாதிய பிளவுகள் மிக தீவிரமாக இருந்தது. இதையெல்லாம் கண்ணுற்ற எங்களுடைய சபை நிறுவனர் இந்த பெண்களுக்காக, பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக, புறக்கணிக்கப்பட்ட பெண்களுக்காக தன்னால் ஏதாவது செய்யப்பட வேண்டும் என்று உள்ளார்ந்த விதமாக இறைவனிடம் வேண்டல் செய்தார். இறை வேண்டுதலோடு, இறை துணையோடு அவர் உருவாக்க ஒரு சபையை நினைத்தார். அதன் விளைவாகவே அவருடைய அந்த அன்பின் தாகம், அந்த புரட்சியின் வேகம், சமூகத்தின் மீது இருந்த அக்கறை புனித லூயிஸ் தே கொன்சாகா மடமாக 1775 இந்த பாண்டிச்சேரி, இப்பொழுது புதுச்சேரி என்று சொல்லக்கூடிய மண்ணில் உருவானது. மைக்கேல் நாதர் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்பட்ட இறை ஊழியர் அன்சால்தோ தமிழை கற்றுக்கொண்டு ஜெபங்களை தமிழில் மொழிபெயர்த்தார். தினமும் காலை 5 மணியிலிருந்து 10 மணி வரை மக்களுக்கு ஒப்புரவு அருட்சாதனம் வழங்கினார். இளம் விதவை பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை, கல்வி மறுக்கப்படும் நிலை, குழந்தைகள் ஆதரவில்லாமல் சாலைகளில் அனாதையாக நிற்கும் நிலை, இப்படி பெண்கள், குழந்தைகள் வறுமையால் வாடுவதைக் கண்ட அன்சால்தோ கார்மேல் மடத்தின் நிர்வாக பொறுப்போடு மகளிருக்கான இல்லங்களை தொடங்க விளைந்தார். கார்மேல் மடம் பெரிய மடம் என்றும், ஆதரவற்றோருக்காக அன்சால்தோ உருவாக்கியவை சின்ன மடம் என்றும் அழைக்கப்பட்டன. ஆதரவற்றோருக்கான இல்லங்களை தொடங்கும் போது அவர் பல்வேறு விதமான பொருளாதார நெருக்கடிகளை சந்தித்தார். தஞ்சாவூரிலே அரச குடும்பத்தைச் சேர்ந்த இந்து சமய நண்பர் ஒருவர் இருந்தார். அவருக்கு தந்தை அன்சால்தோ மீது மிகுந்த மதிப்பும் அன்பும் உண்டு. தந்தை அவர்கள் பொருள் பற்றாக்குறையால் துன்பப்படுவது அவருக்கு தெரியாது. ஒரு நாள் இறையருளால் ஏவப்பட்ட அவர் தந்தை அவர்களை மகிழ்விப்பதற்காக ஒரு பை நிறைய தங்கமும் வெள்ளியும் நிரப்பி அனுப்பி வைத்தார். இறைவன் தான் செய்யக்கூடிய பணிக்கு அளித்த பெரிய ஆசி என்பதற்கான மிகப்பெரிய சான்றாக இதை தந்தை உணர்ந்தார். மடத்துடன் இணைந்து ஆதரவற்றோர் இல்லங்களை துவங்கினார். தந்தையின் பணியில் கரம் கொடுக்க அன்னை அன்னம்மாள், அன்னை எலிசா என்ற 2 பெண்கள் முன்வந்தனர். இவர்கள் ஜெபத்திலும், ஜெபத்தை கற்றுத்தருவதிலும், ஆதரவற்றோரின் பராமரிப்பிலும் மிகுந்த அக்கறை கொண்டனர். வாழ்க்கையை இழந்து நின்ற பெண்கள் தங்கள் சொந்த காலில் நிற்க 1788ஆம் ஆண்டு தொழிற்கல்வி மையத்தை அன்சால்தோ துவங்கினார். அதில் கைத்தறி, நெசவு தொழில் கற்றுத்தரப்பட்டது. நிறைய பெண்கள் வேலைவாய்ப்பு பெற்று பலன் பெற்றனர். தந்தை அன்சால்தோவும் அன்னையர்களும் செய்த பணியைக் கண்ட பல பெண்கள் தாங்களும் அவர்களோடு இணைந்து பணி செய்ய முன்வந்தனர். அன்னை அன்னம்மாள், அன்னை எலிசாவுடன் இருந்த பெண்களுக்கு வெள்ளை நிற உடை கொடுத்தார் தந்தை அன்சால்தோ. ஆரம்ப காலத்திலிருந்தே தந்தை அன்சால்தோவால் அறிமுகப்படுத்தப்பட்ட சில எளிய ஒழுங்குமுறைகளை தொடர்ந்து சகோதரிகள் பின்பற்றி வந்தனர். அவை தினமும் திருப்பலியில் பங்கேற்றல், புனித கொன்சாகா, கன்னிமரியிடம் வேண்டிக் கொண்ட ஜெபத்தை ஜெபித்தல், வெள்ளிக்கிழமைகளில் ஒரு சந்தி இருத்தல் போன்றவையாகும். புனித ஞானப்பிரகாசியர் இறந்த நாளான செவ்வாய்க்கிழமையை நினைவு கூறும் விதத்தில் ஒவ்வொரு செவ்வாயும் உபவாசம் இருக்கும் வழக்கம் தந்தை அன்சால்தோவால் அறிமுகப்படுத்தப்பட்டது. மேலும் புனிதரின் விழாவிற்கு முந்திய 6 செவ்வாய்க்கிழமைகள் உண்ணா நோன்பு கடைபிடிக்கப்பட்டது. புனித அலோசியஸ் கொன்சாகா திருவிழா திருப்பலியில் தங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்திற்காக 1 ரூபாயும் 12 மெழுகுவர்த்தியும் கொடுக்கும் பழக்கம் இன்றளவும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அருட்தந்தை அன்சால்தோவின் விசுவாசம்
நடைமுறை வாழ்க்கையிலும் வெளிப்பட்டது. 1784 அவர் கார்மேல் மடத்தை நிர்வாகம் செய்தபோது மடத்தின் முற்றத்தில் தண்ணீர் இல்லாததாலும் கார்மேல் சபை சகோதரிகளால் மடத்தை விட்டு வெளியே செல்ல முடியாத காரணத்தினாலும் மடத்திற்குள்ளேயே ஒரு கிணறு வெட்ட தொடங்கினார். ஆரம்பத்தில் அதில் தண்ணீர் கிடைக்கவில்லை. இருந்தபோதும் புனித அவிலா தெரசாவின் அருளிக்கத்தை கிணற்றுக்குள் வைத்து நம்பிக்கையோடு இறைவனிடம் ஜெபித்தார். அதன் விளைவாக அற்புத நீரூற்று வெளிப்பட்டது. அப்போது அங்கிருந்தவர்கள் இது அன்சால்தோவின் புதுமை என்று சொன்னார்கள். அப்போதும் கூட இது இறைவனால் நடந்த அற்புதம், நான் வெறும் கருவி மட்டுமே என்று தன்னையே தாழ்த்தி கொண்டார். இன்றும் அந்த கிணறு அன்சால்தோவின் புதுமை கிணறு என்று அழைக்கப்படுகிறது. இறை ஊழியர் மைக்கேல் அன்சால்தோ 27 ஆண்டுகள் கார்மேல் மடத்தின் நிர்வாகியாக இருந்தார். பெரிய மடம் என்று அழைக்கப்பட்ட அந்த கார்மேல் மடம் இப்போது புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் இருக்கிறது. சென்னையில் உள்ள கப்புச்சின் சபையினரை மேற்பார்வையிடும் பணி ரோமையிலிருந்து ஆயர் ஷாம்பெனுவாவிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. இக்கட்டான இந்த பணியை செய்வதற்கு ஆயர் அவர்கள் தந்தை அன்சால்தோவை நியமித்தார். அதன்படி தந்தை அன்சால்தோ அவர்கள் சென்னைக்கு கிளம்பினார். இந்த பயணம் அவருக்கு ஒரு பெரிய இடையூறாகவே இருந்தது. 1805 அக்டோபர் மாதம் 16 புதுச்சேரியிலிருந்து சென்னைக்கு புறப்பட்டார். வழியில் கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டார். இருந்தபோதும் அக்டோபர் மாதம் 20 சென்னைக்கு சென்றடைந்தார். அங்கே உணவு உட்கொள்ளவே மிகவும் சிரமப்பட்டார். பயணத்தின் போது ஏற்பட்ட நோயினால் நவம்பர் மாதம் 2 அனைத்து ஆன்மாக்களின் நாளன்று விண்ணக பிறப்படைந்தார் நம் இறை ஊழியர் மைக்கேல் அன்சால்தோ. புனித லூயிஸ் தி கொன்சாகா மடமாக இந்த மண்ணில் விதைக்கப்பட்ட ஒரு சிறிய விதை பிரான்சிஸ்குவின் புனித அலோசியஸ் கொன்சாகா சபை சகோதரிகளாக பெரிய விருட்சமாக வளர்ந்திருக்கிறது. தந்தை அன்சால்தோவின் அடித்தடத்தில் ஆதரவற்றவர்களுக்கு அன்பு கரம் நீட்டி அவர்களை அரவணைத்துக் கொள்வதில் இன்றும் பிரான்சிஸ்குவின் புனித அலோசியஸ் கொன்சாகா சகோதரிகள் சபை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. என் பேர் கிளாடி அலோஷியா. நான் சின்ன வயசுலேருந்தே ஒரு வளர்ப்பு மகளாக சபையில் வளர்ந்து வந்துட்டுருக்கேன். இதுக்கு காரணம் நான் சின்ன வயசில் அப்பா அம்மா இல்லாததால் அப்பா சபைக்கு கூட்டு விட்டு போயிட்டாரு. அப்போலேருந்து சின்ன வயசுலேருந்து 3ஆவதுலேருந்து 12th வரைக்குமே சென்ட் ஜோசப் சூர்மாங்கத்தில் தான் நான் முடித்தேன். அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பிஏ இங்கிலீஷ் நம்ம கொன்சாகா காத்தான் பள்ளத்தில் பிஏ இங்கிலீஷ் முடித்தேன். அது முடிச்சு 6 months மதுரையில் இருந்தேன். நெக்ஸ்ட்டு 6 months தும்பலில் டீச் பண்ணிட்டு இருந்தேன் ஸ்கூலில். அடுத்து அதை முடிச்சுட்டு அடுத்து திருவண்ணாமலை சேத்பட்டில் ஆன்சால்தோ காலேஜில் பிஎட் முடித்தேன். அது ஃபினிஷ் பண்ணிட்டு இப்போ ஜென்ரல் எட்டில் டெட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம் சபை நிறுவனர் மைக்கேல் அன்சால்தோ மற்றும் நம் சபை அன்னையர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள். 2016 ஆண்டு நான் 10th படிக்கிறப்போ கொன்சாகா ஜென்ரல் எட்டுக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக வந்திருந்தேன். அப்போ ஜென்ரல் எட்டுக்கு முன்னாடி இருக்கிற மைக்கேல் அன்சால்தோவோட திருவுருவச் சிலையை பார்த்தேன். அந்த சிலையை பார்த்ததுல இருந்தே மைக்கேல் அன்சால்தோ மேல எனக்கு ஒரு தனிப்பட்ட ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு. ஏன் என்னன்னு காரணம் தெரியல, ஆனா மைக்கேல் அன்சால்தோவை பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ மைக்கேல் அன்சால்தோவை பத்தி படிக்க ஆரம்பிச்சேன். அவரை பத்தி தெரிஞ்சவங்கள்ட்ட அவரை பத்தி கேட்க ஆரம்பிச்சேன். கொன்சாகா சகோதரிகள் கிட்ட மைக்கேல் அன்சால்தோட வரலாறை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு அந்த வரலாற்றோட தெளிவுகளை பத்தி நான் அறிய ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் மைக்கேல் அன்சால்தோ மேல இருந்த எனக்கு ஈர்ப்பு ஆர்வமா மாறி இந்த கொன்சாகா சபையில நானும் இணையனுங்கிற ஒரு உந்துதலை எனக்கு தந்தது. ஒரு இறை ஊழியர்,
ஒரு கடவுளுக்கு பணி செய்ய வந்தவர், வெளிநாட்டுல இருந்து ஒரு வந்த ஃபாதர் அப்படிங்கிற வரலாற்றை தாண்டி அவர் ஒரு புரட்சியாளரா எனக்கு தெரிய ஆரம்பிச்சாரு. பெண்களுக்கு எதிரான சமூகமா இருந்த அந்த காலகட்டத்துல மைக்கேல் அன்சால்டோ தான் முதல்ல பெண் கல்வியை முன்னுரிமைப்படுத்தினாரு. குறிப்பா அவர் ஃபோக்கஸ் பண்ணது எல்லாமே தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த பெண்கள், குழந்தைகள் அப்படிங்கிறவங்க தான். அவங்களுக்கான வளர்ச்சியில அவர் செஞ்ச பணிகள் ஏராளம். இது எல்லாத்தையும் சபைக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கிட்டதுனால மைக்கேல் அன்சால்டோ மேல இருந்த ஆர்வம், அவர் மேல அந்த ஈர்ப்பு, அவர் மேல ஒரு பக்தியா எனக்கு மாற ஆரம்பிச்சது. இறை ஊழியர் மைக்கேல் அன்சால்டோ போலவே நானும் ஏழை எளிய மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், சமுதாயத்தால பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஆதரவற்ற குழந்தைகள், சமுதாயத்துல விளிம்பு நிலையில இருக்கிற மக்கள், யாரும் இல்லாத பெண்கள், கைவிடப்பட்ட பெண்கள், இவர்களுக்காக பணி செய்ய இந்த கொன்சாகா சபையில நானே என்னை முழுமையா அர்ப்பணிச்சிருக்கிறேன். புதுச்சேரி தூய ஜென்மராக்கினி அன்னை பேராலயத்தின் எதிர்ப்புறத்தில் கடற்கரைக்கு செல்லக்கூடிய சாலையில் புனித ஞான பிரகாசியார் மடம் என்று அழைக்கப்படும் பிரான்சிஸ்குவின் புனித அலோசியஸ் கொன்சாகா சகோதரிகள் சபையின் தலைமையகமானது அமைந்திருக்கிறது. இதன் எதிர்ப்புறத்தில் இறை ஊழியர் மைக்கேல் அன்சால்டோவின் அருங்காட்சியகம் இருக்கிறது. அருட்தந்தை அன்சால்டோ தான் தொடங்கிய ஆதரவற்றோர் இல்லங்களை புனித அலோசியஸ் கொன்சாகாவின் பாதுகாவலில் ஒப்படைத்தார். இவர் 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் திரு அவையால் புனிதராக உயர்த்தப்பட்டவர். அது மட்டுமல்லாது தந்தை அன்சால்டோவின் உறவினரும் கூட. தந்தை அன்சால்டோ தனது இந்திய பயணத்தின் போது புனித அலோசியஸ் கொன்சாகாவின் திரு உருவத்தை தன்னோடு கொண்டு வந்தார். பாதுகாப்பான பயணத்திற்கு இந்த புனிதர் வழியாகவே அவர் இறை வேண்டுதல் செய்தார். அவர் கொண்டு வந்த அந்த திரு உருவமானது இன்றும் புதுச்சேரியில் உள்ள கொன்சாகா தலைமையகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இறை ஊழியர் அருள் தந்தை மைக்கேல் அன்சால்டோ அவர் ஒரு இத்தாலியன் ஜெசுவிட் மிஷனரி மற்றும் தூய அலோசியஸ் கொன்சாகா பிரான்சிஸ்குவின் சகோதரிகள் சபையின் ஃபவுண்டர். அவர்களின் அருளாளர் பட்டம் மற்றும் புனித பட்டம் காசை தொடங்குவதற்கான பெட்டிஷனையை சுப்பீரியர் ஜெனரல் ஆஃப் த காங்கிரிகேஷன் அருள் சகோதரி மதர் ஜி ராஜாமணி அவர்கள் ஜூலை 20ஆம் தேதி 2020 அன்று புதுச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்ட ஆர்ச் பிஷப் ஹிஸ் எக்ஸலன்சி ஆண்டனி ஆனந்தராயர் அவர்களிடம் சமர்ப்பித்தார். ஆகஸ்ட் 7, 2020 அன்று சுப்பீரியர் ஜெனரல் அவர்கள் சபையின் சார்பாக இந்த காசிற்கான அனைத்து பணிகளையும் மேற்கொள்ளும் பொறுப்புக்காக அருள் சகோதரி ஷைலஜா அக்கினப்பள்ளி அவர்களை பொது போஸ்டுலேட்டராக நியமனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 8, 2020 அன்று போஸ்டுலேட்டரான அருள் சகோதரி ஷைலஜா அவர்கள் அருள் சகோதரி ஆரோக்கியமேரி அவர்களை துணை போஸ்டுலேட்டராக நியமனம் செய்தார். 30 ஆகஸ்ட் 2020 அன்று ஹிஸ் எக்ஸலன்சி ஆர்ச் பிஷப் ஆண்டனி ஆனந்தராயர் அவர்கள் வேட்டிகன் டிகாஸ்ட்ரி ஃபார் த காசஸ் ஆஃப் செயின்ட்ஸும் இருந்து நிஹில் ஓப்ஸ்தாத் பெறுவதற்காக விண்ணப்பத்தை மறை மாவட்ட அளவில் அருளாளர் பட்டம் மற்றும் புனித பட்டம் காஸ் செயல்முறையை தொடங்க அனுமதி கோரினார். 22 பிப்ரவரி 2021 அன்று போஸ்டுலேட்டரான அருள் சகோதரி ஷைலஜா அக்கினப்பள்ளி அவர்கள் புதுச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்ட அப்போஸ்டலிக் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆண்டனி சாமி பீட்டர் அபீர் அவர்களிடம் இறை ஊழியர் அருள் தந்தை மைக்கேல் அன்சால்டோ அவர்களின் அருளாளர் பட்டம் மற்றும் புனித பட்டம் காசை மறை மாவட்ட விசாரணையை தொடங்க வேண்டுதல் பத்திரத்தை சமர்ப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து மார்ச் 11, 2021 அன்று அப்போஸ்டலிக் அட்மினிஸ்ட்ரேட்டர் ட்ரைபியூனல் மெம்பர்ஸையும் ஹிஸ்டாரிக்கல் கமிஷன் மெம்பர்ஸையும் மற்றும் தியலாஜிக்கல் கமிஷன் மெம்பர்ஸையும் நியமித்தார். இறை ஊழியர் அருள் தந்தை மைக்கேல் அன்சால்டோ அவர்கள்
33 ஆண்டுகள் அருள் பணி செய்து இடமான புதுச்சேரி இம்மாக்குலேட் கன்செப்ஷன் பேராலயத்தில் 23 ஏப்ரல் 2021 அன்று இந்த காசிற்கான மறை மாவட்ட விசாரணை தொடக்க விழா நடைபெற்றுள்ளது. அந்நாளில் மோஸ்ட் ரெவரண்ட் பீட்டர் அபீர் ஆண்டனிசாமி அப்போஸ்டலிக் அட்மினிஸ்ட்ரேட்டர் அதிகாரப்பூர்வமாக இந்த புனித காரியத்தையை முறையாக தொடங்கி வைத்துள்ளார். மறை மாவட்ட விசாரணையை நிறைவு பெற்ற பின்பு அதன் முடிவுச் சடங்கு 21 ஜூன் 2023 அன்று நடைபெற்றுள்ளது. இதனை புதுச்சேரி கடலூர் ஆர்ச் பிஷப் ஹிஸ் எக்ஸலன்சி பிரான்சிஸ் கலிஸ்ட் அவர்கள் தலைமையில் நடைபெற்றுள்ளது. டைசிசன் என்கொயரி உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு குருக்கள், துறவிகள் மற்றும் இறை மக்கள் முன்னிலையில் சத்தியங்களை செய்தார்கள். மறை மாவட்ட விசாரணையின் முழுமையான ஆவணங்கள் 30 ஜூன் 2023 அன்று புதுடெல்லியில் உள்ள அப்போஸ்டலிக் நுன்சியேச்சரிடம் சமர்ப்பிக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து அருள் சகோதரி ஷைலஜா அவர்கள் ரோமன் போஸ்டுலேட்டராக நியமிக்கப்பட்டு ரோமன் கட்டத்தின் பணிகளை செய்ய தொடங்கினார். இந்நிலையில் இறை ஊழியர் அருள் தந்தை மைக்கேல் அன்சால்தோ அவர்களின் காஸ் அடுத்த கட்டமான வணக்கத்துக்குரியவர் வெனரபிள் என்ற அறிவிப்பை நோக்கி பணிகள் சிறப்பாக நடக்கின்றன. எங்கள் இந்த கொன்சாகா பெரும் குடும்பத்திற்காக எங்கள் புனிதர் பரிந்து பேசுகிறார் என்றால், அவருடைய பரிந்து பேசுதலை இறைவன் கேட்டிருக்கிறார் என்றால், கட்டாயம் எங்களுடைய சபை நிறுவனர் ஒரு புனிதராக உயர்த்தப்பட வேண்டியவர் என்று தான் நினைக்கிறேன். அவரிடத்தில் விளங்கிய சிறப்பான பண்புகளை நினைக்கும் பொழுது அவர் மிகுந்த தாழ்ச்சி உடையவராக இருந்திருக்கிறார். அன்பை மட்டுமே எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறார். பிறரிடத்தில் எந்த குறையும் எப்பொழுதும் காண அவர் விரும்பவே இல்லை. இந்த அற்புத மனிதரை உலகமும் தங்களுடைய பரிந்து பேசுபவராக ஏற்றுக்கொள்ள இறை ஊழியர் மைக்கேல் அன்சால்தோ விரைவில் புனிதராக உயர்த்தப்பட எங்களோடு கூட நீங்களும் இணைந்து ஜெபியுங்கள். அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த, அவர் எங்களுக்கு சுட்டி காட்டிய அத்துணை நல்ல குணங்களையும் நல்ல பண்புகளையும் நல்ல செயல்பாடுகளையும் கொன்சாகா புதல்வியர் எப்பொழுதும் மறந்து போகக்கூடாது. ஒவ்வொரு கொன்சாகா புதல்வியரும் அதனை தங்களுடைய சிந்தனையிலே தாங்கி நெஞ்சத்திலே பதித்து ஈரமுள்ள நெஞ்சு உடையவர்களாக ஒடுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, பாதிக்கப்பட்ட, தள்ளி வைக்கப்பட்ட இலக்கு மக்களுக்காக பணி செய்ய தங்கள் உயிரை கொடுக்க வேண்டும். கொடுப்போம். அதற்காக நீங்களும் தொடர்ந்து ஜெபியுங்கள். இறைவன் எங்களுடைய சபை நிறுவனரை இறை ஊழியர் மைக்கேல் அன்சால்தோவை புனிதராக உயர்த்த உங்கள் ஜெபத்தை எப்பொழுதும் நாங்கள் நாடி நிற்கின்றோம். உங்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். எங்களோடு இணைந்து உங்கள் கரங்களை எங்களுக்காக கொடுங்கள். உங்கள் கரங்களோடு எங்கள் கரங்களை இணைத்துக் கொள்கின்றோம். சேர்ந்து ஜெபிப்போம். எங்களுடைய சபை நிறுவனருடைய புகழ் உலகம் எத்திசையும் பரவட்டும். அதனால் இறைவன் தொடர்ந்து மகிமையடைவாராக. அன்பு தந்தையே இறைவா, தந்தை மைக்கேல் அன்சால்தோ புனித அலோசியஸ் கொன்சாகாவை பாதுகாவலராக தேர்ந்தெடுத்து கொன்சாகா சகோதரிகள் துறவற சபையை நிறுவ திருவுளம் கொண்டீரே. உம் திருமகன் இயேசுவின் அடிசுவட்டை பின்பற்றிய தந்தை, ஏழைகள், கைவிடப்பட்டோர், அனாதைகள், சுயநல சமூகத்தால் வஞ்சிக்கப்பட்ட மகளிர் மற்றும் சிறுமியர் ஆகியோருக்கு பாதுகாப்பு இல்லம் அமைத்து கல்வி அளித்தார். அதன் வழியாக உம்முடைய அன்பையும் உடனிருப்பையும் அரவணைப்பையும் உணர செய்ய அவரை ஒரு கருவியாக தேர்ந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இறை ஊழியர் மைக்கேல் அன்சால்தோ புனித திருப்பொழிவில் அருளாளர் நிலைக்கு உயர்த்த பெற அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். அவருடைய பரிந்துரையால் எமது விண்ணப்பத்தை கேட்டு
உமது அருளை பொழிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆதரவற்றோருக்கு இல்லம், பெண் குழந்தைகளுக்கு கல்விக்கூடம், விதவை பெண்களுக்கு தொழில் கூடம் என்று 1775 ஆண்டிலேயே ஒரு சமுதாய புரட்சிக்கு வித்திட்டவர்தான் மைக்கேல் நாதர் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்பட்ட நமது இறை ஊழியர் மைக்கேல் அன்சால்தோ. இவரைப் போல சக மனிதனை மனித மாண்போடு நடத்த, சமத்துவ உலகம் படைத்திட இந்த தவக்கால திருப்பயணம் நம் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் ஓர் உள்ளொளியை பாய்ச்சட்டும். மீண்டும் நாளை சந்திக்கலாம்.